योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु जय। புதியதொரு நாள், 24 மணி நேரங்கள் பொக்கிஷமாக நம் கையில் வந்து விழுந்திருக்கிறது. இன்று நாம தாமரைகளை, பகவானுடைய பாத தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். பெரிய அனுகிரகம். இதெல்லாம் எளிதில் கிடைக்காத அனுகிரகங்கள். நம்முடைய பகவானுடைய உச்சிஷ்ட உபதேச ஆசி வேறு ஒன்றை பார்ப்போம். தேவாமிர்தம் என்பதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த அமிர்தமானது தேவர்களை எல்லாம் அமரர்களாக ஆக்கியது என்று சொல்வார்கள். மூப்பு இன்றி பிணியின்றி எப்பொழுதும் சுகமான உடல் நலத்துடன் இருக்கும் அந்த அமரர்கள் அந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டு மிகவும் சுகமாக இருக்கின்றனர் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நம் பகவான் சொல்கிறார், அவர்கள் மூப்பு பிணியின்றி இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்களுக்குள் சண்டைகள் ஏற்படுகின்றன. ஈகோ கிளாஷ் என்று சொல்லுவோம் அல்லவா? அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆணவத்தை கரைத்தவர்கள் அல்ல. இறைவனிடம் முழுமையாக ஈடுபட்டு அதில் மூழ்கி அந்த ஆணவமின்றி வரும் அமரத்துவம் பூரணத்துவம் அடைந்தவர்கள் அல்ல. அதனால் அவர்களிடையே கருத்து பேதங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், சதா குறைகள் இருந்து கொண்டிருக்கும் மனதோடும் இருப்பார்கள். குபேரன் எத்தனை விதமான பொக்கிஷங்களை தன்னிடம் வைத்திருந்தாலும் அவனுக்கு மனக்குறை இருந்து கொண்டே இருக்குமா? இப்படியெல்லாம் சொல்லிய நம் பகவான் சொன்னார், ஆனால் நாமாமிர்தம் என்று ஒன்று உண்டு. அது தேவாமிர்தத்தை மிகவும் மேலானது. இந்த நாமாமிர்தத்தை சாப்பிடுபவர்கள் அவர்களுக்கு என்னென்ன பயன்கள் உண்டு? அவர்களை மட்டும் அது மேலே உயர்த்துவதுமன்றி அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தினர்கள், அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திற்குமே அவர்கள் சொல்லும் நாமத்தினால் பெரும் பயனுண்டு. இந்த பிச்சைக்காரனின் தந்தையின் வேலைக்கும் அது பயன்படும் என்று சொன்னார். நாமம் சொல்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து இருப்பவர்களும் கூட, ஏன் இந்த உலகத்திற்குமே அவர்கள் சொல்லும் அந்த நாமாமிர்தமானது மிக பெரும் பயனை தரும். அதற்கெல்லாம் மேலாக இந்த பிச்சைக்காரனின் தந்தையின் பணிக்கு அது உபயோகமாக இருக்கும். எப்பேற்பட்ட வாக்கு! இந்த நாமாமிர்தத்தை நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்தோமானால் நமக்கு கிடைக்கும் பூரணத்துவம், அமரத்துவம் வேறு மாதிரியாக இருக்கும். நம்மிடையே இருக்கக்கூடிய பயம், கோபம், துக்கம், வெறுப்பு, பொறாமை போன்ற வேண்டாத குணாதிசி நம்மிடமிருந்து விலகும். நாம் மேலும் மேலும் சாத்வீகமாக ஆவதோடு பகவானுடைய கைகளிலே ஒரு அருமையான கருவியாக ஆவதும் கைகூடும். ஆக நாமாமிர்தத்தில் கிடைக்கும் அமரத்துவம் மிகவும் உயர்ந்தது. தேவாமிர்தம் இருந்து என்ன பயன்? நாமாமிர்தம் நம் கைக்கு எட்டியது, நம் வாய்க்கு எட்டியது. தினம் தினம் காலையில் நாமாமிர்தத்தோடு தான் நாம் நாளை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த நாமாமிர்தம் நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு இறைவனின் நினைப்பு வேண்டும். நான் இந்த நாமத்தை அமிர்தமாக சாப்பிடுகிறேன், இதனால் எனக்கு அளப்பரிய திருப்தியும் சந்தோஷமும் வரும். இது என்னை அமரத்துவத்தில் கொண்டு போய் விடும்
என்ற நினைப்போடு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமையின் முன்னிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்ற ஒரு நினைப்போடு நம்மை கடவுள் எங்கே வைத்தாலும் திருப்தியாக முணுமுணுக்காமல் எதை பற்றியும் குறைபடாமல் இருக்க ஆரம்பிப்போம். இதுதான் இந்த நாமாமிர்தத்தின் சிறப்பு. ஆக இதை நாம் நாள் முழுவதும் பருக முற்படுவோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமின்றி இதற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம். ஜெய் யோகிராம்.